ஒரு மனுஷன் ஒரு தடவை தான் பிறக்கிறான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, 2 தடவை பிறக்கிறான். முதல் தடவை பிறக்கிறவன், முதல்ல இருந்து பிறந்து வர்றவன் கோவப்படுவான், நிறைய கேரக்டர் நிறைய விதமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். ஆனா 2வது தடவை ஒரு தடவை பிறக்கிறான் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் தன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் முதல்ல பிறந்ததுல இருந்தே இருக்கிற கேரக்டர் கூட மாத்திக்குவான். அது எப்ப தெரியுங்களா? அப்பாவா பிறக்கிறது. அந்த மாதிரி அப்பாவா பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய அருமை என்ன, அதனுடைய முன்னாடி இருந்த கேரக்டர் எப்படி இருக்கும், பின்னாடி இருக்கிற அதுக்கப்புறம் அப்பாவா ஆனதுக்கப்புறம், அப்பாவா பிறந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப்ல அவன் எப்படி வாழ்றான் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ரஞ்சித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கோவப்படுற ஒரு கேரக்டர். ஆனால் அதை உள்ளுக்குள்ளே வச்சிருக்காரு, நடிக்கிறாரு, மாஸ்க் போடுறாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் பேசிட்டு இருக்காங்க, ஊரே பேசிட்டு இருக்கு. ஆனால் அந்த மனுஷன் அப்படிதானா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்றாரு, கோபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நோய் அப்படின்னு. அந்த நோய் வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத அவர் நேற்று கதையில சொல்லலை. ஆனால் அவர் நேற்று கதை சொல்ல ஆரம்பிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நானெல்லாம் கண்ணாடி கழட்டு துடைக்க அழுக ஆரம்பிச்சிட்டேன், வேட்டி எடுத்து துடைச்ச முடியல என்னால். இல்லை, நானே உடம்பு சொல்லாமல் இருக்கேன். அந்த கதையெல்லாம் என்னால் தொடர்ந்து பார்க்க முடியல. எனக்கு 2 கதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்ற எல்லா கதையும் ரொம்ப என்ன சொல்றது, நான் எடுத்து பேசுற அளவுக்கு முக்கியமானதா அப்படின்னா நான் முக்கியமாக பார்க்கல. என்னுடைய லைஃப்ல இருந்து நான் பார்க்குற இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு கேரக்டர்னுடைய கதை தான் எடுத்து பேசணும். அதுல வந்து ஒன்று ஜஃப்ரி. ஏன்னா அவன் தான் என்ன சொல்றது இருக்கிறதுலே அந்த வீட்லயே ரொம்ப, அவன் சொல்லுவான் நான் வந்து இன்னைக்கு தான் வந்து நல்லா ருசியான சாப்பாடே சாப்பிட்றான் அப்படின்னு. அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு. அவங்க அம்மாவை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கே அவனுக்கு முடியாம சில நேரம் சாப்பிடாம கூட இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருப்பான். இதுல கதையை என்ன சொல்றது, அந்த கதை சொல்ற ஸ்டோரியில அவன் சொல்லலை, அம்மாவுக்கு தாலி எடுத்து போடுறதுக்காக தான் உள்ள வந்திருக்கேன்னு சொல்லுவான். அதெல்லாம் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாதிரி ரொம்ப அடித்தட்டத்துல ரொம்ப 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 என்ன சொல்றது கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒருத்தனுடைய கதையும் ரொம்ப மேலே அந்த பிக் பாஸ் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கும் ரஞ்சித்தை விட தீபக்கை விட ரஞ்சித்தெல்லாம் ரொம்பவே டாப்பான ஒரு ஆள். ஏன்னா சினிமா நடிகர் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் கூட இவ்வளோ பக்குவமாக தங்கம் பொண்ணு அப்படின்னு பேசுவார் இல்லையா. இது வந்து நானுமே பேசக்கூடிய விஷயம் தாங்க. எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒய்ஃபையே வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். நான் 6 மாசமா மரியாதையாக பேசிட்டு இருந்தேன். இருக்கிறவங்க என்ன நீ புதுசா அதிசயமா பொண்டாட்டி கட்டியிருக்க, நீ வாங்க போங்கன்னு கூப்பிடுறே அப்படின்னு சொல்லி கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வீட்டில் இருக்கிறவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வேற, ஏன்னா பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஆள் மனசுக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம். அது என்னுடைய லைஃப்ல நான் நிறைய கத்துக்கிட்ட விஷயத்துல வர்றது. அப்போ என் ஒய்ஃபுக்கு வந்து வேற என்ன பண்றது அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால பொண்ணு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். அது என்ன பார்த்து இந்த ஊர்ல எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே ஒய்ஃபுக்கு அப்படிதான் கூப்பிடுறாங்க. சில பேர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பல வருஷமா அந்த மாதிரி தான். அப்புறம் அதுக்கப்புறம் என் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தங்க அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். இப்ப யாரை பார்த்தாலும் பொண்ணுங்களை தங்கம் பொண்ணுன்னு கூப்பிட ஆரம்பிச்சு அது எங்க குழந்தைங்களுக்கே பிடிக்கிறது இல்லை. தங்கம்னா எங்களை மட்டும் கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து தங்கம் அப்படின்னு நான் கூப்பிடுற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருச்சு. அப்போ அந்த தங்கம் பொண்ணு அப்படின்னு கூப்பிடுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்பவுமே பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு 20 வருஷமாக நான் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வேலை தான் தங்கம் பொண்ணு அப்படின்னு கூப்பிடுறது. அது வந்து கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியல, நான் சொல்கிறப்போ அதில் பாசம் அன்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து ரஞ்சித் வந்து எல்லாரையும் வந்து தன்னுடைய ஒய்ஃப் மாதிரியும் தன்னுடைய அம்மா மாதிரி பார்த்து தங்கம் பொண்ணு அப்படின்னு அந்த மனுஷன் பேசிகிட்டு இருக்கான். நானுமே நினச்சிட்டு இருந்தேன், ஆமாம் பயங்கரமான ஒரு கோவக்காரராக இருக்காரு, அவர் ஏன் கோவத்தை வெளிப்படுத்தாமல் இருக்காரு, நடிக்கிறாரோ. அவர் நடிக்கிறாருங்கிறது இல்லை, தனக்குள்ளே இருக்கிற விஷயத்த அவர் வந்து எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கோவம் இருக்குங்க. அது வெளிப்படுத்தினா தான் அது நோய். கோவப்படாமல் மனுஷனே இல்லை, கோவம் இருக்கணும், வெளிப்படுத்துற நேரத்துல தான் வெளிப்படுத்தணும். அது வெளிப்படுத்துற விதம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அவரே சொல்றாரு, ரஞ்சித்தே சொல்றாரு, நான் வந்து பயங்கர கோவப்படக்கூடிய பட்டுன்னு பலார் நப்பீரு அப்படின்னு சொல்லி சொல்ற மனுஷன் தான். நான் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா இருப்பேன், ரொம்ப பயங்கர கோவப்படுவேன், ரொம்ப ஊதாரியா இருந்திருக்கேன். அதெல்லாம் எப்போ எனக்கு ஒரு மகன் பிறக்கிறப்போ, அதுக்கு முன்னாடி கிமு அப்படின்னு சொல்ற மாதிரி என்னுடைய மகன் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய லைஃப் வேற, என்னுடைய மகன் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு லைஃப் வேற அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் மாதிரி எல்லா பெற்றவங்களும் மாதிரி அவங்களும் ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சாதாரணமாக இயல்பாக எல்லாரும் குழந்தைகள் மாதிரி இல்லை. அது வந்து என்ன சொல்றது வேற மாதிரியான ஒரு குழந்தைன்னு தெரிகிறப்போ அவர் உடையிறாரு, குடும்பமே உடையுது. அவங்களும் ஒய்ஃபும் ரொம்ப நடிகை இல்லையா, அவங்க குடும்பமே உடையுது. அதுக்கப்புறம் அவர் உடையிறாரு. உடைஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்றாரு, அவருடைய மனசுக்குள்ள அது வரைக்கும் கோபமாக இருந்த மனுஷன், ரஃபாக இருந்த மனுஷன், ஊதாரியாக இருந்த மனுஷன், எல்லாத்துக்குள்ளேயும் அன்பும் ஒன்று இருக்கும், கோபமும் இருக்கும், அன்பும் இருக்கும், ஊதாரித்தனம் எல்லாமே இருக்கும். அதில் எது அதிகமாக மேலே வருது அது அவனுடைய கேரக்டரா வெளிப்படுத்தும். எல்லாத்துக்குள்ளேயும் கோபம் இருக்கும். ஆனால் அந்த கோபத்தை உள்ளுக்குள்ள திருப்பி அமுக்கி வச்சுட்டு அன்பு அன்பு அன்புன்னு அந்த மனுஷன் மேலே வர்றாரு. 2 காரணம். ஒன்று, தன்னுடைய பையன் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த பையனை பார்த்துக்கிற அம்மாவை பார்த்த அந்த அதிசயத்தில்
ஒரு மரியாதை வருது, தன்னுடைய ஒய்ஃப் மேலே மரியாதை வருது. அந்த மரியாதையும் தன்னுடைய பையன் மேலே வைக்கிற அந்த அன்பும் ரெண்டுமே கலந்து இப்போ எல்லாருக்கும் அந்த இதை கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனாலேயே வந்து தங்கம் பொண்ணு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ எங்கள் வீட்டில் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஏன்னா சத்யாவே வந்து சொல்லுவார், இந்த மாதிரி எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் நான் போய் ஒய்ஃப் காலில் நான் விழுந்துருவேன் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குடும்பம் அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டால் அது பொண்ணு இல்லைன்னா குடும்பமே இல்லை. ஒரு தனியாக ஒரு ஆம்பளை இருந்தால் அது குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தில் இருந்தால் மட்டும்தான் அது குடும்பம். அது அந்த குடும்பத்துக்கு வந்து நிர்வாகம் பெண்கள் பண்ண ஆரம்பித்தாங்க மட்டும்தான் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். அது ஒரு பொண்ணு வந்து நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்னா தான் அது குடும்பமாகவே மதிக்கப்படும். அந்த குடும்பத்தை வந்து ஊராக இருந்தாலும் சரி உலகமாக இருந்தாலும் மதிக்குது அப்படின்னா அது ஒரு பொண்ணுனால தான் அந்த மதிப்பு மரியாதை வரும். நேற்றுக்கு ரஞ்சித் அந்த கதையை சொல்கிறப்போ அவங்க ஒய்ஃப் மேலே வந்து பெரிய மரியாதை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அஞ்சிதாவே சொல்லியிருப்பாங்க. அது ஊருக்கே வந்திருக்கும், அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதையே வந்திருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உடைஞ்சு போய் மனுஷன் உள்ளுக்குள்ள வர. ஏன்னா அவர் வந்து பையன் இப்படி ஆனதுக்கப்புறம் தன்னுடைய ஒய்ஃபை பார்த்து இப்படி தாங்குன்னு இன்னொரு அம்மாவா தாங்குறாரு அப்படின்னு சொல்லி ரஞ்சித்தாரே சொல்லுவார். முழு ஸ்டோரியும் போடல, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி முழுசா வந்து தாங்குன்னு தாங்குற ஒய்ஃப் ஒரு பக்கம், தானாக ஒரு மரியாதை வருது, தன் குழந்தை மேலே காட்டுற அந்த அன்பு தனியாக வருது. அப்போ மரியாதையும் கலந்த அன்பும் கலந்த மனுஷனாக ரஞ்சித் இருக்காரு. அவர் கோவப்படைங்கிற நினச்சி எல்லாருமே விட்டுருங்க. அதுக்காக வந்து சாச்சனையாக அழுவாங்க. நீங்கள் வந்து முகமூடி போட்டிருக்கீங்க, மாஸ்க் போட்டிருக்கீங்க, நான் சொன்னதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், என்னால் மனசார மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த போல கதறுன்னு அன்சிதாவெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறது, பணங்காசே தேவையே இல்லை, இப்படி ஒரு குழந்தை, இப்படி ஒரு குடும்பம், இப்படி ஒரு மனைவி இருந்தால் போதுங்க, சொத்து பத்து தேவையில்லை, பூமி தேவையில்லை, இடம் தேவையில்லை, இதுவே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் இருந்து பணங்காசு இருந்து அன்பு பாசம் இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அங்கே அன்பு பாசம் கொட்டி கிடக்குது ரஞ்சித் அவங்க வீட்டில். அந்த அம்மா ஒய்ஃபு அவ்வளோ கூட கொடுக்குறாங்க. அதனால அவர் நெகிழ்ந்து அழுதுகிட்டே இருக்கிறதா அவருடைய மனசு ஒடிஞ்சு அழுதுகிட்டே இருக்கிறதுனால அவர் அந்த ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, ரஞ்சித் அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, இனிமேல் நீ அழுகாத, ஏன்னா நீ எனக்கு ஒரு பையன் அப்படின்னு. நான் எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய ஒய்ஃபு தான் முதல் குழந்தை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் அவங்க ரஞ்சித் அவங்க ஒய்ஃபு, நீ எனக்கு ஒரு பையன், நீ அழுகாத, இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் தாட்டி விட்டுருக்காங்க. அப்படின்னா அவள் அழுகக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு அந்த மனுஷன் தனக்குள்ளே இருக்கிற கோவம் இங்கே பிக் பாஸ் வந்ததுக்காக கோவப்படக்கூடாதுங்கிற மாதிரியெல்லாம் அவர் மாற்றிக்கலை. அவர் பையன் பிறந்ததுக்கு அப்புறமே அந்த கோவத்தை விட்டுட்டாரு இல்லை, இருக்குது, தன்னை மாற்றிக்கிறார். இந்த சொசைட்டியில் பார்க்குற ஒவ்வொரு பொண்ணு மேலேயும் தன்னுடைய ஒய்ஃபு பார்க்குறப்ப, தன்னுடைய அம்மாவை பார்க்குறப்ப வந்த மரியாதை எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு தோணுது. தன் பையனுக்கு கொடுக்குற அந்த அன்பை எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு தோணுது. அது தப்பே கிடையாது இல்லைங்களா? அதனால ரஞ்சித் சார் வந்து ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அவர் வந்து கோவப்படலை, நடிக்கிறாரு, மாஸ்க் போடுறாருன்னா யாரும் தயவு செஞ்சு இனிமேல் பேசிகிட்டு இருக்காதிங்க. அந்த மனுஷன் உண்மையாகவே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப என்ன இம்ப்ரெஷன், அதாவது ஒரு உதாரணமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு மனுஷனுடைய லைஃப் ஸ்டோரி. அது முழுசாக சொல்லலை, சொன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்படி ஒரு அப்பாவாக இருக்கணும், அப்படி ஒரு மனைவியாக இருக்கணும், அந்த மாதிரி குழந்தைங்க மேலே பாசம் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய உடைஞ்சிருக்காரு. அதையும் தாண்டி ஒரு பொண்ணுங்க மேலேயும் அங்கே இருக்கிற எல்லா போட்டியாளர் மேலேயும் மரியாதை மதிப்பும் கொடுக்கறதுங்கிறது வந்து நம்ம வந்து அநாகரிகமாக நினச்சி அது நடிக்கிறான்னு சொல்லி பிக் பாஸ் ஷோவுக்காக வந்து அவரை மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து நேற்றுக்கு ஸ்டோரியில் ரொம்பவே, ஏன்னா இந்த மனுஷன் ஏன்டா கோவப்பட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அதுக்கு நியாயமான உண்மையான இயற்கையாக கடவுள் கொடுத்த ஒரு விஷயத்தில் அவருக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரணும், வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து நான் சாமியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். சாமின்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு அப்படின்னா அந்த குழந்தைய சாமியாக பார்க்கறதுனால கூட இருக்குல்ல இல்லையா? நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு 2 விஷயம் மனசுக்குள்ள ரொம்ப 2 கதை எனக்கு வந்து ரொம்ப டச்சிங் பண்ணி, நான் கதையை பேசவே வேண்டாம்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். மனசுக்குள்ள ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா ஜஃப்ரி சொல்லுவான், என்னுடைய அம்மாவுடைய கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக இருக்கும். எல்லா அம்மாவும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய அம்மாவும் அதே மாதிரி இருக்காங்க. ஒரே ஒரு தாலியில் வந்து அதாவது மஞ்சள் கைத்தில் வந்து ஒரு தாலி கொடி வாங்கி போடணும் அப்படிங்கிறக்காக உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த கதை, அதெல்லாம் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியுங்க. அந்த வறுமை, அந்த கஷ்டம், ஏழையாக பிறக்கிறதுங்கிறது அவ்வளோ கொடுமையானது. மிடில் கிளாஸாக இருக்கிறதுங்கிறது எல்லாருமே சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி முத்து பேசியிருப்பாங்க. அதை விட கொடுமையானது மிடில் கிளாஸாக பிறக்கிறதுங்கிறது கயிறு மேலே நடக்கிற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறது. அதை விட ரொம்ப ரொம்ப பணக்காரனாக இருக்கிறவங்க எவ்வளோ செல்வாக்காக இருக்கணும், அதை அப்படியே நேரம் ஆப்போசிட்டாக சோத்துக்கு இல்லாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் நான் வந்து ருசியாகவே சாப்பிட்றேன், திருப்தியாகவே சாப்பிட்றேன்னு ஒரு மனுஷன் சொல்கிறேன்னா அவனுடைய லைஃப் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அந்த கதை ரொம்ப ரொம்ப எனக்கு பேசணும், டச்சிங்காக இருந்தது. அதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் அழுக வச்சது
என்ன வந்து நான் அப்படியே கண்கலங்க வச்சது ரஞ்சித்தினுடைய ஸ்டோரி தான். ஏன்னா ஆள் பார்க்குறப்ப அப்படி அந்த ரொம்ப ஆள் பார்க்குறப்பே பலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மனுஷன்லாம் மனசுக்குள்ளேயே மனசே ரொம்ப திடமாக இருக்கிற மாதிரி ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம் பார்வையில். ஆனால் அவர் சொல்கிறார், நானும் ஒரு சைல்டு, நானும் ஒரு குழந்தை. ஏன்னா அப்படிதான் நான் இருக்கேன், எனக்கு என் குழந்தை என்னுடைய ஒய்ஃப் தான் என்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் ரொம்ப மனசு கணக்குது. நான் அதை பார்த்துட்டு கேட்டுட்டு என்னால என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் வந்து ஒடியாந்து பார்த்தாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நானே வந்து வேட்டி எடுத்து தொடச்சிக்கிட்டு கண்ணாடி எடுத்து தொடச்சிட்டு முடியல என்னால். அதனாலேயே நான் வீடியோவெல்லாம் எதுவும் போடலை. இப்போ கூட இது என்ன அதெல்லாம் பார்க்குற தெம்பு இல்லை, மற்ற அடுத்தது என்ன நடக்குதுங்கிற பார்க்குற தெம்பெல்லாம் இல்லை. இதுலேருந்து ரிலீஃப் ஆகணுங்கிறது ரொம்ப பெருசாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு மனுஷன் 2 தடவை பிறக்கிறான். 2ஆவது தடவை பிறக்கிறது தான் அவனுடைய வாழ்க்கையாகவே இருக்குது. அதில் வந்து ஒன்று, ஒரு பொண்ணாக இருந்தால் பொண்ணாக பிறக்கிறது ஒரு தடவை, அம்மாவாக பிறக்கிறது 2ஆவது. பையனாக இருந்தால் முதல்ல பையனாக பிறக்கிறது ஒரு பிறவி, அப்பாவாக பிறக்கிறது 2ஆவது பிறவி. அப்பாவாக பிறந்ததுக்கு அப்புறம் தான் லைஃபே வந்து வேற மாதிரி இருக்கும். அது வந்து அப்பாவுக்கு தான் தெரியும். அது சத்யாவே பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி ரஞ்சித் சாரும் பேசுகிறப்போ தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நீங்கள் ஒரு தடவை தான் பிறந்திருக்கீங்களா, 2ஆவது தடவை என்ன சொல்ல அப்பாவாக பிறந்திருக்கீங்களா, அம்மாவாக பிறந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அம்மாவாக பிறந்திருக்கிறவங்களுக்கு தெரியும், அப்பாவாக பிறந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்பாவாக பிறந்து பாருங்க, அம்மாவாக பிறந்து பாருங்க, அப்போ தான் தெரியும் ரஞ்சித்தினுடைய வலியும் வேதனையும்.